அண்ணன் வாயிலாக கேள்விப்பட்டிருந்தாலும் உங்கள் வாயிலாக உங்களை பற்றிய ஒரு சில விவரங்களை கேட்க வேண்டும். கேட்கலாமா? ஏன் எப்ப பார்த்தாலும் ஒரு கேள்வியாவே அது வருது? எப்படி இல்ல விவரம் கேட்கலாமான்னு நீங்க பேசாம கேட்க வேண்டியதானே? பண்டு விழி கற்கண்டு மொழி பாதே அதான் கேட்டீங்களே. கேட்கலாமான்னா ஒரு வார்த்தை சாமி கேளுங்க சாமி முடிஞ்சு போச்சு. அப்ப இது ஒரு கேள்வி கேட்கலாமான்னா பார்த்தாலும் நீங்க ஏதாவது சொல்ல திருப்பி நான் ஏதாவது கேட்க அதே உனக்கு பிரச்சனை தானே வருது. பொதுவா சாந்தமா பேசுறது உனக்கு பிடிக்காத, எனக்கு பிடிக்காத சேர்ந்த. ஆனால் கதை பாடல் பாடுவதற்காக கொஞ்சம் பொறுங்க, கொஞ்ச நேரம் உங்க திருவாயை முடுங்க. சரி சொல்லுங்க உங்க திருவாயை. பள்ளிநாயகம் உங்க திருவாயை தரங்கன்னு. அப்புறம் என்னத்துக்கு மறு இடம் மறிச்சு திருவாயை மூடுனா உங்க எதுக்கு இடம் மறிச்சுன்னு கேட்கிறேன். சொல்லுங்க. அப்ப இல்லாத அறிவு இப்ப பிறக்குதோ? என்ன அறிவு? கேட்கலாமா சுவாமி கேளுங்க அப்படின்னா கதை பாட்டு ஒண்ணு பாடிட்டு சரி விவரம் பேச நினைக்கிறதுல அதனால ஒரு எனக்கு எந்த பிரச்சனை இல்ல. நேர கதை பாட்டு பாடி ஏன் அதை வீண் பண்றீங்க அப்படின்னு இடத்துக்கு வர்றதுல பிரச்சனை இல்லை. சரி அப்படின்னா என்னத்துல நீ இருக்கு அதை சொல்ல. முதல்ல என்ன பேசலாம், என்ன உன்னுடைய கணக்கு என்ன, உன்னுடைய பிணக்கு என்ன, உன்னுடைய வன்மம் என்ன, உன்னுடைய குரோதம் என்ன, உன்னுடைய விரோதம் என்ன? எனக்கு என்னங்க வன்மம் நிறைய இருக்கு உனக்கு. நாரதர வேஷம் உன்னைய ஆளுகளை பார்த்தாலே வன்மம் தான். வெளியில பாக்குறதுக்கான உன்னை பார்க்க நல்ல மனுஷி மாதிரி அல்ல வாழைப்பழம் மாதிரி அடடா வள்ளி இவ்வளவு அமைதியான வள்ளியாப்பா அப்படி பாக்குற மக்கள் தெரியும். ஆனா நீ எல்லாம் எவ்வளவு விஷம்னு சந்திக்கிற ஆளுல மட்டும் தான் தெரியும். நான் விஷம்னா நீங்க அதை விட பெரிய விஷம். நீங்க ஆள விஷம். நான் அதையும் ஏத்துக்கிறேன். அப்புறம் நான் ரொம்ப நல்ல மனுஷன், நான் பேச மாட்டேன். நீங்க என்னமோ நல்ல புள்ள, நாங்க ஏதோ பிரச்சனை பண்ற ஆளு மாதிரி சொல்லக்கூடாதுல. எவ்வளவு நேரம் பேசுறோம்ன்றது பிரச்சனை இல்ல, என்ன பேசுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா உன்னோட ரொம்ப பிடிச்ச என்ன தெரியுமா, சில பேர் பாட்டும் 10 பாட்டு பாடிக்கிடுவாங்க, ஏதாச்சும் வசனமும் 5 மணி நேரம் பேசிக்குவாங்க. ஆனா அப்படி இல்லாம ஒரு விஷயம் பேசணும்னு ஆசைப்படுறேன், அந்த நேரத்தை சரி செய்யறதுக்கு பாட்டை குறைச்சிக்கிறேன். அதனால தான் இன்னைக்கு விரைவாக சந்திக்கிறதுக்காக நானும் 3 பாட்டு உள்ள வந்துட்டேன். அதனால சந்திக்கின்ற ஆர்வம் எனக்கும் அதை விட அதிகமாக இருக்கிறது. சந்திக்கணும் அப்படின்னா அந்த சந்திப்பு யாரை சந்திக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். யாருனாலும் சந்திக்கலாம். அதனாலதான் சந்திக்கக்கூடிய இருவரும் படிச்சவங்களாவோ இல்ல விவரம் தெரிஞ்சவங்களாவோ இல்ல பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாவோ இருக்கணும், ரொம்ப முக்கியம். அதனாலதான் அறிவாளி சேர்ந்தா 3 வழி, அறிவாளியும் முட்டாளு சேர்ந்தா 2 வழி, முட்டாளும் சேர்ந்தா 1 பாதை அப்படின்னாங்க இல்லையா? அறிவாளியும் சேர்ந்தா 3 வழின்னா என்ன அர்த்தம்? நீ ஒரு பாதையில போப்பா, நான் ஒரு பாதையில போறேன், இன்னும் ஒரு பாதை அப்படியே தான் இருக்கும். அப்ப அறிவாளி சேர்ந்தா 3 வழி. அறிவாளி முட்டாளு சேரும் போது அறிவாளி தனி பாதை உருவாக்கி போயிடுவாரு, முட்டாள் அதே பாதையில போவார். அப்ப முட்டாளுக்கும் அறிவாளிக்கும் 2 பாதை. அப்ப முட்டாளுக்கு 1 பாதை. நான் அந்த பாதையில போயே திருவேன், நான் தான் அந்த பாதையில போவேன். உங்களுக்கு எனக்கு 2 வழியா இல்ல 3 வழியா அப்படின்றது நீங்க நானும் இனிமேல் பேசும்போது தானே புரியும். விவரமா பேசுறது ஒண்ணு இருக்கு, விவரமான ஆளு மாதிரி பேசுறது ஒண்ணு இருக்கு. அதனால விவரம் மாதிரி பேசுற ஆட்களுடைய எண்ணிக்கையில வர வர அதிகமாயிருச்சு. யாரையும் எந்த குறையும் சொல்ல விரும்பல, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை உண்டு. ஆனா இறைவன் கொடுத்த திறமைய நம்ம எப்படி மேடையில பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, நீங்க இப்ப எப்படி பயன்படுத்துறீங்களோ, ஏன்னா எதிர்த்தாப்புல இருந்து என்ன அஸ்திரம் வருதோ, இப்ப ஜல அஸ்திரம் அப்படின்னு அக்னி அஸ்திரம் அப்படின்னு ஒன்று ஏறும்போது அங்க ஜல அஸ்திரம் அப்படின்றது ஒன்று ஏவான். அப்ப என்ன வருமோ அதை பொறுத்தளவுக்கு தான் இங்க இருந்து திரும்பி வரும். பிரம்மாஸ்திரமா இருந்தா அர்ஜுனை விட்டதும் அஸ்வத்தாம விட்டது எப்படி முட்டிக்கிட்டு இருந்துச்சோ அது மாதிரி முட்டிக்கிட்டு நிக்க வேண்டியது 12 வருஷத்துக்கு. அதனாலதான் இன்னும் அந்த அஸ்வத்தாமே பூமியில இப்ப வரைக்கும் வாழ்றாரு. எல்லாருமே வாழணும்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருப்போம். ஆனா நமக்கு சாவு வராதான்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்க ஒருத்தன் யாருன்னா அது அந்த அஸ்வத்தாமன் தான். அப்படிப்பட்ட அஸ்வத்தாமன் இன்னும் வாழ்றார் அப்படின்னு மகாபாரதம் சொல்லுது. இன்றும் ஒரு கோயில்ல போய் வழிபட்டு கொண்டே இருக்கிறார்னு அதே மகாபாரதத்தில் கதை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாட்டுல இருக்கு அப்படின்றது. ஆதி முதற் கடவுள்னு சொல்றோம்ல, யார சொல்றோம்? விநாயக பெருமான். இப்ப தமிழ் கடவுள் முருகப்பெருமான் சொல்றோம். முருகனுக்கு என்ன சிறப்புனா முருகப்பெருமானுக்கு 6 படி வீடுகள் இந்த தமிழ் மண்ணில உண்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் 6 படி வீடு இருக்கா அப்படின்னா அப்படி இல்ல, விநாயக பெருமானுக்கு உண்டு. என்ன ஐயப்பனுக்கும் உண்டு இருக்கு. ஆனா முருகப்பெருமான் மீது கொண்ட அந்த அன்பின் காரணமாக விநாயகருடைய 6 படி வீடும் வெளியில அதிகப்படியான பேருக்கு தெரியறது இல்லை. பிள்ளையார்பட்டி, திருமுதுகுன்றம், திருநாரையூர், திருக்கடையூர், உச்சி பிள்ளையார், முக்குரணி விநாயகர்னு விநாயக பெருமானுக்கு இதே மண்ணில் 6 படை வீடுகள் உண்டு விநாயக பெருமானுக்கு. ஏன்னா இன்னும் பாத்தீங்க விநாயகருடைய வடிவம் இருக்கு இல்லையா, அந்த விநாயகருடைய வடிவத்தை அந்த உருவம் இல்லாம இணைச்சு பாருங்களேன். ஓம் அப்படின்ற வடிவத்துல தான் விநாயகருடைய திரு உருவமே அமைஞ்சிருக்கு. அப்ப ஓம் என்ற ஓங்காரமே
விநாயகரை அடிப்படையாக வைத்து உருவானது அப்படின்னு சொல்லலாமே. பொதுவா விநாயகப் பெருமானுக்கு யானை தலை உண்டு. எல்லா கோயிலையுமே விநாயகப் பெருமானை பார்த்தா யானை தலையோட தான் பார்ப்போம். ஆனா சிதிலபுரின்ற ஒரு ஸ்தலத்துல மட்டும்தான் விநாயகப் பெருமான் மனித முகத்தோடு காட்சி தர்றார். ஏன்னா விநாயகப் பெருமானுடைய தலை வெட்டுப்பட்டதுக்கு முன்னாடியே அந்த ஆலயம் உருவாக்கப்பட்டதுனால சிதிலபுரி ஆலயத்தில் மட்டும் விநாயகப் பெருமானுக்கு மனித தலை உண்டு. அதே மனித தலையோட முதல்ல விநாயகர் இருந்தார் இல்லையா, அந்த தலையோட இருக்கக்கூடிய ஆலயமும் உண்டு. அது வேற கருத்து. ஆனா இன்னைக்கு விநாயகருடைய அந்த திருவுருவத்தை பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கையில் அந்த துதி கையிலே அமிர்த கலசம் அப்படின்னு ஒரு குடமா இருக்கும். ஏன் அப்படின்னா வல்லபை அப்படின்னு ஒரு அறைக்கு, அந்த வல்லபை என்று சொல்லக்கூடிய அறைக்கு மூச்சை அமுக்கி அப்படி முக்குனா அப்படின்னா ஒரு முக்குனான்னா அந்த முக்குக்கு 300 அசுரங்க பிறப்பாங்களாம். பார்த்தாங்க எவ்வளவோ போராடினாங்க தேவர்கள். ஒரு பெண்ணு அறைக்கு முக்குக்கு 300 அசுரர்களை ஈன்றெடுக்கும் போது என்ன பண்ண முடியும், சமாளிக்க முடியல. இறுதியாக அங்கே விநாயக பெருமான் போனவர் தன்னுடைய துதிக்கையாலே அந்த பெண்ணினுடைய வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அமிர்த கலசம், அந்த அமிர்த கலசத்தால தான் அந்த பெண்ணு முக்குக்கு 300 அசுரர்களை ஈன்றெடுத்தார். அதனால அந்த அமிர்த கலசத்தை பிடுங்கி தன்னுடைய துதிக்கையிலே வைத்து கொண்டால் அந்த வல்லப என்ற பெண்ணை அழைக்கிறதுனால பிள்ளையாருக்கு வல்லப கணபதி அப்படின்ற பெயரும் வந்தது. விநாயகருடைய துதிக்கையிலே கலசம் என்ற குடமும் வந்தது. காரணம் இருக்கலாம், எல்லா விநாயகரோட உருவமே சிறப்பாகத்தான் இருக்கும். ஆனா திருச்சி உச்சி பிள்ளையாருடைய தலையில மட்டும் பள்ளம் இருக்கும். காரணம் நீங்க ஆரம்பத்திலேயே ரங்கநாத பெருமானுடைய கதையை அற்புதமா சொன்னீங்க. அந்த ரங்கநாத பெருமானுடைய சிலையை பூமியில வைக்க கூடாதுன்னு விபீஷணன் கொண்டு போகும் பொழுது பூமியில வைக்க வச்சாரு விநாயக பெருமான். நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் நீ பூமியில வச்சுட்டீங்கன்னா இந்த சிறு பாலகனை விரட்டுகிற விபீஷணன் போன பாலகன் மலை மீது ஏறிவிட்டால் மலை மேல இவனும் ஏறி போய் அந்த சிறு பாலகனை தலையில் கொட்டினான விபீஷணன். அப்படி தலையில் விபீஷணன் கொட்டியதாலே இன்னைக்கு திருச்சி உச்சி பிள்ளையுடைய தலையிலே பள்ளம் இருப்பது போன்ற வடிவம் எரிக்கப்படுகிறது. காரணம் விபீஷணன் கொட்டிய கொட்டின் காரணமாக. இப்படி பார்க்க போனீங்கன்னா அதே விநாயக பெருமான் காகம் வடிவம் எடுத்தாரு. ஏன் அகத்தியராகப்பட்டவர் பொன்னி என்று சொல்லக்கூடிய நதியை தன்னுடைய கமண்டலத்தில் அடக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த காகமாக இருந்த பிள்ளையாரு அந்த கமண்டலத்தை தட்டி விட்டாரு. தட்டி விட்டோடனே கண்ணை முடிச்சு பார்த்தார் அகத்தியரு. அங்கே ஒரு சிறுவன் நின்று கொண்டிருந்தான். நின்று கொண்ட சிறுவனுடைய தலையில் அப்படி கொட்ட போனாரு. அப்பத்தான் பிள்ளையாராக காட்சி கொடுத்தாரு. அப்ப பிள்ளையாரை பார்த்த உடனே அகத்தியர் தன்னைத்தானே கொட்டி கொண்டார். அதனாலதான் காகம் விரித்த காரணத்தினாலே அதற்கு காவிரி அப்படின்னு பேர் வந்ததுன்னு கதை உண்டு. எல்லா விநாயக பெருமானுக்கு தனிப்பட்ட சிறப்பு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே பிடித்த சனி பகவானால விநாயக பெருமான பிடிக்க முடியல. ஏன் பிடிக்க போறாரு? ஏப்பா என்றிலிருந்து என்னை பிடிக்க போகிறார், நாளையிலிருந்து எனக்கு ஞாபகம் மறதிப்பா, என்னுடைய முதுகிலே இன்று போய் நாளை வருகிறேன் அப்படின்னு எழுதிட்டு போப்பான்னு சொல்லு. இவர் எழுதிட்டு மறுநாள் போறாரு. ஏப்பா வந்தேன்னு கேட்குறாரு. இன்று பிடிப்பதாக சொன்னேனே. இல்லை அப்படி எனக்கு ஞாபகம் இல்லை. அட உங்க முதுகலோட எழுதியிருக்கேன் பாருங்க, எங்க நீயே படி என்று சொல்ல படித்து காட்டுகிறார். இன்று போய் நாளை வருகிறேன்னு சேதான் சொல்லிட்டியப்பா, போய் நாளைக்கு வா. இப்படி அவர் பிடிக்க வந்த 8 நாளுமே இன்று போய் நாளை வருகிறேன்னு அவர் வாயாலே சொல்ல வச்சு விநாயக பெருமான கடைசி வரைக்கும் பிடிக்காதவர் சனி பகவான் என்ற சிறப்பை பெற்றவர் யாருன்னா அது விநாயக பெருமான் தானே. விநாயக பெருமானை பத்தி சொல்லணும் அப்படின்னா மந்திரகிரி மலையை மத்தாக, வாசுகி என்ற பாம்பை தாம்பாக, தேவர்கள் வாழ்புறமோ அசுரர்கள் தலைப்புறமோ பிடிச்சி இழுத்து கிடைஞ்சாங்க. கடையும் போது வழி தாங்க முடியாம வாசுகி பாம்பு விஷத்தை கக்குச்சு. அப்ப ஆழகால விஷம் வந்துச்சு. அந்த விஷத்துக்கு பிறகுதானே அமிர்தம் வந்துச்சு. அப்படி அமிர்தம் வரும்போதுதான் உள்ள இருந்து உச்சிரசிரவசி என்ற குதிரை, ஐராவதம் என்ற யானை, கற்பகதரி என்ற மரம், காமதேனு என்ற பசு, சிந்தாமணி என்ற மாலை, அகலிகி நிறைய பொருள் வருது. அப்ப ஏன் விஷம் வந்துச்சு அப்படின்னு காரணத்தை பார்த்தா பிள்ளையார கும்பிடாம பார்க்கடலை கடைய தொடங்குறதுனாலதான் அன்னைக்கு அந்த இடத்துல விஷம் கிடைச்சிச்சு. பிறகு கடல் நுரைய வச்சு விநாயகர் செஞ்சாங்க. அப்ப பிள்ளையார் இல்லாம எந்த ஒரு காரியமும் சிறக்காது அப்படின்றத இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். விநாயக பெருமானுக்கு பழமொழியும் உண்டு. பிள்ளையார் பிடிக்க குரங்கால் முடிந்த கடைது ஒரு பழமொழியும் உண்டு. ஏன் அது வர காரணம் பிள்ளையார் தான். ஏன்னா மகாபாரதத்தை எழுதுவதற்காக வேதவியாசர் சொல்ல விநாயக பெருமான் எழுதுகிறார். இவர் எழுதின வேகத்தில் எழுத்தாணி உடைந்தது. தன்னுடைய தந்தத்தை ஒடிச்சு எழுத ஆரம்பிச்சார். அப்ப பிள்ளையார் பிடித்தார்.
குரங்கால் முடிந்தது. என்னன்னா அர்ஜுனுடைய தேர் கொடியிலே அன்று கொடியிலே இருந்தார் ஆஞ்சநேய பெருமான். விட்ட அஸ்திரம் இல்லாமே அந்த தேர் கொடியில் இருந்த ஆஞ்சநேய பெருமான் காக்கப்பட்டது. எப்ப ஆஞ்சநேய பெருமான் அந்த தேரை விட்டு பறந்து சென்றாரோ அந்த தேர் தீப்பிடித்து எரிந்ததுதான். அப்ப பிள்ளையார் பிடிக்க குரங்கால் முடிந்தது என்ற கதைக்குள்ளேயே விநாயகப் பெருமானுக்கு ஒரு சிறப்பு உண்டு. குறிப்பாக போனோம்னா அதே மகாபாரதத்துல இன்னைக்கு தலைக்கு வந்து தலப்பா உட போச்சுன்றான். ஒரு சின்ன பிரச்சனையில தப்பிப்பா. கதை சொன்னா கதை சொல்லுவேன், பழமொழி சொன்னா பழமொழி சொல்லுவியா? தானே சொன்னீங்க. சரி சொல்லு. குரங்கு பிடிக்க பிள்ளையார் பிடிக்க குரங்கால முடிச்சுன்னு ஆரம்பிச்சீங்க. அதுக்குதான் விநாயகப் பெருமானுடைய சிறப்பை சொன்னதுனால எதுக்காக இந்த பழமொழி வந்ததுன்னு சொன்னேன். சரி பழமொழி சொல்றீங்க. சரி சொல்லு சொல்லு சொல்லு. அப்ப இன்னைக்கு பார்த்தோம்னா ஏன் தலைக்கு வந்தது தலப்பா உட போச்சுன்றான். கர்ணனாகப்பட்டவன் நாகபாசான கணைய அர்ஜுனன் மேலும் ஒரு முறைக்கு மேல் மறுமுறை பிரயோகம் செய்யக்கூடாது அப்படின்னு குந்தி தேவி சத்தியம் வாங்கிட்டா. அப்படி சத்தியம் வாங்கும் போது அங்க தலைக்கு குறி வச்சார். யாரு? கர்ணே அர்ஜுனனுடைய தலைக்கு குறி வைக்கிறாரு. அப்படி குறி வைக்கும் போது கர்ணனுடைய தேரோட்டி சல்லியன் சொல்றேன், தலைக்கு குறி வைக்காத, அவனுடைய கழுத்துக்கு குறி வை அப்படின்னார். ஆனா கேட்கல. கேட்காம தலைக்கு குறி வச்சா அங்கே அர்ஜுனனுடைய சாரதியாக இருந்த கிருஷ்ணன் என்ன பண்ணாரு, தன்னுடைய பெரு விரலை தேர்ல அமுக்கும் போது அப்படி ஒரு அடி கீழே இறங்குச்சு. அப்ப தலைக்கு வந்தது அர்ஜுனனுடைய தலப்பாவோட போச்சு. அதனால அந்த பழமொழி வந்துச்சு. இதுவும் மகாபாரதம் தானே? அதே மகாபாரதத்துக்கு 6லும் சாவு 100லும் சாவுன்னு ஒரு பழமொழி. ஏன் அதே பாண்டவர்களும் கௌரவர்களும் வைத்தே உருவானது. ஏன்னா 6லும் சாவு அப்படின்னா பாண்டவர்கள் 5 பேர், தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்று சொல்லக்கூடிய 5 பேர். இந்த பக்கம் கௌரவர் 100 ஒன்று சேர்ந்து 101 ஆகும். ஆனா விதிசு என்று சொல்லக்கூடியவே போரிலே கலந்து கொள்ளாமல் யார்த்தை சென்று விட்டார். அப்ப கௌரவர் இருக்கிறது 99 பேர். இப்ப கர்ணே பாண்டவர் பக்கம் சேர்ந்தா 6ஆம் ஆறுது. அப்பவும் அவனுக்கு இறப்பு நிச்சயம் இல்ல. ஒருவேளை இந்த 99 போய் சேர்ந்து 100ஆம் மாறினாலும் இங்கேயும் இறப்பு நிச்சயம். அதனால தான் பழமொழி வந்தது. கர்ணன் இந்த பக்கம் போய் சேர்ந்தாலும் அந்த பக்கம் போய் சேர்ந்தாலும் சாவு நிச்சயம். அதனாலதான் 6லும் சாவு 100லும் சாவுன்னு பழமொழி வந்தது. இப்படி பார்க்க போனோம்னா சோறு கண்ட இடம் சொர்க்கம்ன்றா. அப்படின்னா எந்த இடத்துல சாப்பாடு கிடைக்குதோ அந்த இடத்துல சாப்பிட்டு தூங்கிருந்தார் தான் இல்லையே. இன்னைக்கு இந்த வரப்போதிலேயே ஐப்பசி மாசம். இந்த ஐப்பசி பௌர்ணமி அன்றைக்கு எல்லா சிவனுடைய ஆலயத்திலையும் அன்னாபிஷேகம் அப்படின்னு ஒன்று நடக்கும். அந்த அன்னாபிஷேகத்தின் போது இருக்கக்கூடிய ஒரு சோறும் ஒரு சிவலிங்கத்துக்கு சமமா. அப்ப அன்னைக்கு சிவனுக்கு செய்யக்கூடிய அந்த அன்னாபிஷேகத்தை பார்த்தா அத்தனை கோடி சிவலிங்கத்தை தரிசித்த புண்ணியம் கிடைக்கும். அதனாலதான் சோறு கண்ட இடம், அன்னாபிஷேகம் கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னாங்க. அப்ப இந்த பழமொழிக்கு விளக்கறீங்க. ஏன் உற்றது சொன்னால் அற்றது பொருந்தும்ன்ற பழமொழி வருவதற்கு காரணமும் அதே மகாபாரத கதையில் அனைவருமே அந்த கனியாகப்பட்டது கீழே விழுந்த பொழுது ஒவ்வொரு உண்மையை சொல்லி ஒவ்வொரு பகுதியாக ஏறி கொண்டிருந்த பொழுது என் மனதிலே இந்த 5 நினைத்திருந்தேன்னு பாஞ்சாலி சொன்னார். மேலே போன கனி கீழே விழுந்துருச்சு. அப்ப அவள் சொன்னது பொய் என்று தெரிந்த உடனேயே என் மனதிலே திருமணத்துக்கு முன்பாக சுயமரத்தின் பொழுது கர்ணன் என் மனநாளாக ஏற்றிருக்க வேண்டும் என்று மானசீகமாக நினைச்சென்ற உண்மையை பாஞ்சாலி சொன்னா உற்றதை அவள் சொன்னதால் அந்த கனி அற்றதாக போய் ஒரு பொருந்தியது. அப்ப உற்றது சொன்னால் அற்றது பொருந்தும்னு பழமொழி வர காரணமும் ஏன் மகாபாரத கதை தானே. அட்டி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டானாங்க. ஏன்னா பரதனாகப்பட்டவள் ராமனை நீ நாட்டு ஆளுநர் வரமாட்டேன், லட்சுமணன் நீ போடானார் அவனும் கேட்க மாட்டேன்ட்டான். இறுதியாக ராமனுடைய செருப்பு என்ற பாதவையத்தான் தலையில தூக்கிட்டு வச்சு ராமன் வரும் வரை 14 வருடம் நாட்டு ஆண்டாரு, நாட்டுக்குள்ள போகாம. அப்பதான் சொன்னானா பரதே, அடி என்ற இந்த செருப்பு உதவியது ஒன்று. அண்ணனாகிய ராமனை உதவல, தம்பியாகிய லட்சுமணன் உதவல, மொத்தத்துல அடி உதவன மாதிரி அண்ணன் தம்பி உதவல அப்படின்னாங்களே. இப்போ ஒவ்வொரு பழமொழிக்கும் ஒவ்வொரு காரணம் உண்டு, அதுக்கான கதைகளும் உண்டு. நிறைய இருக்கு. நெத்தியில் என்ன போட்டிருக்கீங்க? நான் பட்டா போட்டிருக்கேன். யாருக்காக? நான் முருகனுக்காக. இப்ப முருகனுக்காக போடுற. பொதுவா பட்டை எண்ணிப்பது என்பது யாரை வணங்கி ஆரம்பிக்கப்பட்டது? சிவபெருமானுக்காக போடக்கூடியது திருநீறு என்ற திருநீர் என்ற திருப்பட்டை அணியிறோம். ஆமா, அணியிறீங்க. அந்த திருப்பட்டை அணிந்ததால் பெருமை சேர்த்தவர்களை யாருன்னு சொல்றோம்? 63 நாயன்மார்களை. 63 நாயன்மார்கள். எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் தெரியுமா? 3 பெண்கள் இருக்காங்க. யார் அந்த 3 பெண்கள்? ஏன் உங்களுக்கு தெரிஞ்சாகணுமா?
கேட்டா சொல்லித்தான் ஆகணும், தெரிஞ்சு ஆகணுமான்னா என்ன கேள்வி? இல்ல உங்களுக்கு தெரியாம கேக்குறீங்களான்னு கேக்குறேன். எனக்கு தெரியும், உனக்கு தெரியும்ல. ஏன் உங்களுக்கு தெரியுமா? கேட்டது நானு, நீங்க கேட்டா சொல்ல வேண்டிய கடமை உனக்கு தான் இருக்கு. நான் தான் சொல்லணும் இருக்கா? இல்ல நீங்க கேட்டா நான் தான் சொல்லணுமான்றேன். ஆமா, வேற யாரு சொல்லணும்? உங்க வீட்டுல இருந்து வேற யாரு வருவாங்களா? எதுக்கு வேற ஆள் வரணும்? நாங்க பத்தாதா உங்களுக்கு? திமிரு மட்டும் உனக்கு குறைஞ்ச பாடு இல்ல. என்ன கழுதைக்கு எங்களுக்கு குறையுது? எதுக்கு திமிரு வருதுன்னு கேக்குறேன். ஏன் உங்களுக்கு தான் வர? இப்ப நான் கதைக்கு அப்பாற்பட்டு தண்ணிப்பட்டு தாக்குது. ஆனா உன்னால நான் படுற இம்சை பெரிய இம்சமா. மத்த எல்லா வழியும் தான் நான் திட்டுறேன், எல்லா வழியும் தான் பேசுறேன், யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. இந்த அம்மாவை சொன்னா மட்டும் எப்படி நீன்னு சொல்லுவ, எப்படி சிவரஞ்சனி பேர் சொல்லுவ. என்னை திட்டுறதுக்குனே ஒரு கூட்டம் தனியா காத்திருக்குமா? அதை பத்தி கவலைப்படுறதில்ல, திட்டத்திட்ட நமக்கு எகிரிக்கிட்டு போகுது. அதை பத்தி நீங்க என்னமோ ரோசப்பட்டு இல்ல இனிமேல நம்ம அப்படி திருந்திரனா வாய்ப்பே இல்லை. அவங்க அப்படி பேசக்கூடாது. ஏன்னா என் மனதிலே ஜென்ம விரோதின்னு என் மனசுல உன் புகைப்படத்தை ஒட்டிட்டேன். இனிமேல அது நல்ல மனுஷன்னு மாத்துறதுலாம் இயலாத காரியம். மேடைக்கு இப்படித்தான் சொல்றீங்க. நான் தான் எதிரி, நான் தான் துரோகி, நான் தான் உங்களுக்கு ஆகாத ஆளு, எல்லாமே நானா தான். நான் நியாயமா ஒரு கேள்வி கேட்கவா? இல்ல உன்னை உன் பேரை சொல்றதுக்கு உன்னை நீ வா பொண்ணு பேசுறது கூட நாரதன்ற கதாபாத்திரத்துல, புரியுதா? நீ வள்ளின்ற கதாபாத்திரம். அதுக்கே இந்த வசை பாடுறாங்கன்னா, நான் நாடகத்தை வந்த புதுசுல உனக்கு என்ன அப்ப என்ன ஒரு 17-18 வயசுக்குமா, அதுக்கு கம்மியா தான் இருக்கும். ஆனா நான் வந்த புதுசு சொல்றேன், அப்பெல்லாம் மிகப்பெரிய சாம்பமானாக மாமா மதுரை பி ஆறுமுக மாமா, மறைந்த முத்தாப்பா மாமா எல்லாருமே உன்னை விட ஏறக்குறைய ஒரு 15-20 வயசு மூத்த ஆளுகிறேன். அவங்களையே நீ நாரதரா, நீ எல்லாம் எதுக்கு நாரதர் வேஷம் போடுற? ஓ முகரே அப்பெல்லாம் நீ பேசுனீங்க, அப்ப மட்டும் நீ நினைச்சிட்டோம். அது மட்டும் தான் பேசுவனா நிறைய? அதான் கேட்கிறேன். உனக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கெல்லாம் அந்த தக்காளி சட்னியா உனக்கு? நான் சொன்னா எனக்கு கேட்டாங்க. இப்ப நீங்க சொல்றதை கேட்டுட்டு ஆகணும். நீ இப்ப 63 நாயன்மார்களே 3 பெண்கள் இருக்காங்க அப்படின்னு நான் இடத்த முடிச்சுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு புனிதவதி என்று சொல்லக்கூடிய காரைக்கால் அம்மையார், அவங்க 63 நாயன்மார்களில் ஒருத்தவங்க. அதே மாதிரி வீரசேனனுடைய மகள் கூன் பாண்டியனுடைய மனைவி யாரு? மங்கையர்க்கரசி, அவங்கள ஒரு நாயன்மார். அதே மாதிரி சடையனாருடைய மனைவி சுந்தரருடைய அம்மா இசை ஞானியார், அவங்கள ஒரு நாயன்மார். மொத்தம் 63 நாயன்மார்களே 3 பெண்கள் அப்படின்னா, இப்ப நான் சொன்ன காரைக்கால் அம்மையார், இசைஞானியார், மங்கையர்க்கரசி 3 பெண்கள். இந்த 3 பேருமே இறைவனை பணிந்து இறைவனுக்காக வாழ்ந்து இறைவனுக்காக தொண்டு செய்து, அதே மாதிரி மங்கையர்க்கரசியாரெல்லாம் மிகப்பெரிய சிறப்பு. ஏன்னா மதுரை என்பதிலே சமணம் உயர்ந்து சைவம் தாழ்ந்த பொழுது நேரா குலச்சிறை நாயனாருக்கு தூது அனுப்பி ஞானசம்பந்த பெருமானை வர வச்சு மதுரையிலே சைவத்தை மீட்டெடுத்த பெருமை அந்த மங்கையர்க்கரசியாருக்கு உண்டு.